கள்ளக்குறிச்சியில் வந்து விஷசாராயம் குடிச்சு 68 பேருக்கு மேலே செத்தாங்க. அப்போ எங்கே போனார் அந்த ஸ்டாலின்? அதுவும் 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இந்த டயத்தில் வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை வந்து ஒரு முன்னிறுத்தி வச்சிருக்கிறாரு. இறந்த மக்கள்லாம் இறந்து துடிக்கும் போது ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இவர் வந்து காணாமல் போயிட்டார், ஓடி ஒழிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் வந்து நம்பிக்கை இல்லை, மக்கள் வந்து மக்களே தான் பார்த்துக்கணும், எந்த அரசியல்வாதியை நம்பாதீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக இருந்து அவர் எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆட்சியை நம்பி மக்கள் தான் ஏமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கரூர் பிரச்சாரம், அந்த பலி சம்பவத்தில் துணை முதல்வர் எங்கே போனார், என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு துயர சம்பவத்துக்கு பிறகு எல்லா ஒரு ஆழ்ந்த ஒரு நிலையில் இருக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் அவர் இந்த இதை பண்ணியிருக்காரு. இது சமயத்தில் தவேக தலைவர் விஜயும் வந்து லைட்டாக மூவ் பண்ணியிருக்காரு. கரூரில் எல்லா மக்களுக்கும் வந்து உதவுங்க, இந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு வந்து உறுதுணையாக நம்ம கட்சியினர் உறுதுணையாக இருக்கணும், அவங்கள கைவிட்டக்கூடாது, அவங்களோட வாழ்க்கை முடியும் வரை நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாடு யாருடன் போராடுகிறது என்று தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பொறுப்பில் உள்ள ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு எதிராக உள்ள எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் எடப்பாடி அவர்கள் வந்து திரு சிஎம் ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. தமிழ்நாடோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் பற்றி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026க்கான தேர்தலில் இந்த பல கட்சிகள், தமிழ்நாட்டில் உள்ள பல கட்சிகளின் நகர்வு எப்படி இருக்கு, இந்த கரூர் பிரச்சார பயணத்தின் அந்த அசம்பாவிதத்துக்கு பிறகு பல கட்சிகளின் நிலவரம் எப்படி இருக்கு, நகர்வு எப்படி இருக்குங்கிறத வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழ்நாடு யாருக்கு எதிராக போராடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுநர் ஆர்.எம். ரவி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சிஎம் ஸ்டாலின் வந்து ஒரு பதிலை வச்சிருக்காரு. இந்தியை ஏற்றால்தான் கல்வி நிதியை தருவேன் என்று ஆணவ திமிருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கர்வமான ஒரு இதை வந்து ஒரு இது பண்ணி பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நண்பர்களே, ஆர்.எம். ரவி வந்து தமிழ்நாடு யாருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்கறதுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்க பதில், இந்தியை ஏற்றால்தான் கல்வி நிதியை தருவேன் என்று சொல்லும் ஆணவமிக்க திமிர்மிக்க அரசாங்கத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவரோட கதிவு இப்போ இந்த கரூர் தேர்தல் பரப்புரை பிரச்சார பயணத்தில் ஏற்பட்ட இந்த பலி சம்பவத்துக்கு அப்புறம் பல அரசியல் கட்சிகளின் 2026 தேர்தல் நகர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகளுக்கு இந்த தவேகா பிரச்சனைக்கு அப்புறம் வந்து வழக்கறிஞர்கள் வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துவதற்கு வந்து பல்வேறு விதிமுறைகளை வழங்கியிருக்கு. யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு ரோடு ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது, உங்களுக்கு வந்து நீங்கள் வண்டியில் போய் பரப்புரை பிரச்சார பயணத்துக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் வேணால் மேடை போட்டு பேசிக்கிங்க, மேடை போட்டு மக்களை கூட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் எடப்பாடி இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ்க்கு அது எப்படி பர்மிஷன் கொடுத்துருக்காங்கிறது தெரியல. இவர் தருமபுரியில் அந்த பேச்சுவார்த்தை பேசிகிட்டு இருக்காரு, பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ அந்த பிரச்சார பயணத்தில் வந்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினுக்கு எதிராக நிறைய பேசியிருக்கிறாரு, துணை முதல்வர் உதயநிதிக்கு எதிராக நிறைய பேசியிருக்கிறாரு. அதாவது கள்ளக்குறிச்சியில் வந்து விஷசாராயம் குடிச்சு 68 பேருக்கு மேலே செத்தாங்க, அப்போ எங்கே போனார் அந்த ஸ்டாலின்? இப்போ மட்டும் எப்படி வந்தார்? கரூர் பிரச்சாரத்தில் வந்து செத்தவங்களுக்காக எப்படி உடனே வந்தார்? 68 பேருக்கு வராதவர் இப்போ வந்தார். அதுவும் 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இந்த டயத்தில் வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை வந்து ஒரு முன்னிறுத்தி வச்சிருக்கிறாரு. வக்கில்லாத ஸ்டாலின் அது மாதிரி ஒரு மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவரை வந்து மக்கள் வந்து நம்பிக்கை இல்லை, மக்கள் வந்து மக்களே தான் பார்த்துக்கணும், எந்த அரசியல்வாதியை நம்பாதீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக இருந்து அவர் எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு. அது மிக ஒரு பேசு பொருளாக இருக்குது. இந்த ஆட்சியை நம்பி மக்கள் தான் ஏமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கரூர் பிரச்சாரம், அந்த பலி சம்பவத்தில் துணை முதல்வர் எங்கே போனார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை பற்றி நான் நியூஸில் எதுவுமே பார்க்கலையே, என்ன ஏதாச்சும் அப்டேட் பண்ணாரா, அவரோட கலர் நிலவரம் என்ன, அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி பல அரசியல் கட்சிகள் தன்னுடைய அந்த இப்போ எடப்பாடி சொல்ல போனோம்னா அந்த 2026க்கு அப்புறம் வந்து அவரோட நகர்வை கொஞ்சம் நகர்த்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஒரு துயர சம்பவத்துக்கு பிறகு எல்லா ஒரு ஆழ்ந்த ஒரு நிலையில் இருக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் அவர் இந்த இதை பண்ணியிருக்காரு. இது மாதிரி பல கட்சிகள் வந்து அவங்களோட நகர்வை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு துயர சம்பவத்துக்கு பிறகு. இது சமயத்தில் தவேக தலைவர் விஜயும் வந்து லைட்டாக மூவ் பண்ணியிருக்காரு.
ஆனந்தியும் அந்த நிர்மல்குமாரையும் அரெஸ்ட் பண்ணுற எப்படா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவரும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவரோட அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு. அது என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் எல்லா மக்களுக்கும் வந்து உதவுங்க, இந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு வந்து உறுதுணையாக நம்ம கட்சியினர் உறுதுணையாக இருக்கணும், அவங்கள கைவிட்டக்கூடாது, அவங்களோட வாழ்க்கை முடியும் வரை நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போதைக்கு யாரும் நம்ம சார்பாக சில அரசியல் மேடைகளோ சில அரசியல் கூட்டங்களோ போடக்கூடாது, அது வந்து முறையான பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இது மாதிரி வழக்கறிஞர்கள் ஒரு தலைமை பண்பு இல்லாமல் அவர் வந்து இந்த மாதிரி இறந்த மக்கள்லாம் இறந்து துடிக்கும் போது ஓடிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இவர் வந்து காணாமல் போயிட்டார், ஓடி ஒளிஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் டிவிகே தலைவர் விஜய் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறது வந்து நம்ம ஒரு முக்கிய இதாக பார்க்கணும். அது மாதிரி பல அரசியல் கட்சிகள், பாமக இருக்கட்டும், நாத்தாவுக்கா இருக்கட்டும், திருமாவளவனுடைய கட்சியாக இருக்கட்டும், இது மாதிரி பல கட்சிகள் வந்து அவங்களுடைய நிலைப்பாடை வந்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அந்த 2026 எலெக்ஷனை நோக்கி அவங்களுடைய நகர்வு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துட்டு இருக்கு. இது மாதிரி பல நிகழ்வுகளை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது பழைய ரொட்டு புது ரெண்டு. நான் உங்கள் ராஜ்குமார்.